லெஜண்ட்ஸ் குட் மார்னிங். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்ல போய் பேசணுன்ட்டு. பேங்க்ல போய் பேசுறதுக்கோசரம் தான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் போயிட்டு எங்கள் அம்மா வர ஸ்கூலுக்கு ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நான் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேங்க் கிட்ட போய் பேசிட்டு அதான் நான் ஓகேங்களா. மம்மியை ட்ராப் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணிட்டேன். மம்மியை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுனேன் வெளியே வந்தேன். இப்போ தான் நீங்கள் எங்கடா போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்க்குக்கு தான். ஆனால் பேங்க் வந்துட்டு 10 o'clock 10:15 10:30 கிட்ட ஆகும் ஓப்பனிங்கு. நம்ம முன்னாடியே வந்துட்டோம் இல்லையா மம்மியை ட்ராப் பண்ணுறதுக்கோசரம். இன்னும் டைம் இருக்குது. பட் மம்மி ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் முடிச்சுக்கின்னு அப்படியே பேங்க் கிட்ட போயிட்டு வரேன் நான். ஓகே ஜென்ஸ், அதான் பேங்க்குக்கு போயிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா. பேங்க்கில் வந்துட்டு 10,000 rupeesக்கு மேலே நீங்கள் டெபாசிட் இல்லை விட்ரா எது பண்ணிங்கனாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு சார்ஜஸ் கட் ஆகுன்றான். கேட்டால் புது RBI ரூல்ஸா. என்ன பண்ணுறது, நான் அது உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்புறமா சொல்கிறேன். எங்கள் அம்மாவை பிக் பண்ணிக்கினேன் வரேன். வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஃபுல் சுஸ்தாக இருக்குது. என்னமோ தெரியல, ஒரு மாதிரி உடம்பு முடியல, இரிட்டேட்டட் ஆகுது. இன்னும் ரிட்டர்ன் கோட் பண்ணிட்டேன். அம்மா ஜென்ஸ் அப்பயே டயர்டாக இருக்குன்னு சொல்லி மேலே போய் உட்காந்தேன். இன்னும் தெரியல, ஒரு மாதிரி ஸ்டமக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அதனால தான் என்னால் எதுவும் பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. ஒரு 2 நாளாக அப்படியே ஃபீலில் இருக்குது. ஸோ தட் ஒன்லி. இப்போ நம்ம ஐடி எம்ப்ளாயி வந்திருக்கான், வாங்க போய் அவனை பிக் பண்ணுவோம். உங்கள் ஐடி எம்ப்ளாயி சார். என்ன சார் ஃபோன் அவ்வளோ நோண்டின்னு வந்துங்கிறீங்க? ஃபோன் என்ன அவ்வளோ? யார்கிட்ட அவ்வளோ? யார்கிட்ட அவ்வளோ டீப் கார்னது? விஜேஷ் வீட் கிட்ட இருக்கிற வண்டி யாருதுன்னு தெரியல. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம காலையில் போயிட்டு நைட் வரோம். காலையில் போயிட்டு நைட் வரோம் வேலைக்கு. சாட்டர்டே சண்டேஸ் தான் இருக்கிறோம். சாட்டர்டே சண்டேஸ் தான் இருக்குது. கூட இந்த இருக்கும் இல்லைன்னா இருக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி போச்சு ஆஃபீஸை? ஆர்கனைஸ் பண்ணி இந்த காலை இன்னைக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சா? நாளைக்கு தான் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாங்க. கிஃப்ட் ஆம்பஸா? கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை, வின்னர்ஸ்கெல்லாம். ஓகே, என்ன கிஃப்ட்டுங்க? பிளான்ட்டு எங்கடா? ஓகேவா, இடமே இல்லையாடா பெங்களூர்ல? ஜனங்க நடமாடு வீட்டில் வளர்த்துக்கிறாங்க. பிளான் கொடுக்கும், அவ்வளோதான். ஒரு சின்ன பிளான்ட் இந்த பாட்டோட இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வர தெரியுமா, அதான் கிஃப்ட். வீட்டுக்குள்ளேயே கார்டனிங் பண்ணுங்கன்றீங்க. அதெல்லாம் பண்ணிக்கோங்க, கிஃப்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். பட்ஜெட் அவ்வளோதான் இருந்துச்சு, பட்ஜெட்டில் பண்ணி மார்க்கஸ் அதுக்கே வந்துட்டு there is no budget please according to this budget kindly prepare ன்னு சொன்னான். ஓகே மார்க்கஸ், என்னதான் பட்ஜெட் கொடுத்தா? ஆச்சுடா, அது எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. என்னடா அவ்வளோ பெரிய கம்பெனி 10,000 ரூபாய் பட்ஜெட்டா? டேய், அதுக்குன்னு பட்ஜெட்டுங்க இருக்கும்டா, கொஞ்சம் பட்ஜெட். ஒரு 3L 4L அவன் வந்துட்டு குக்கீஸ் கொடுத்தானேடா, ஆஸ்திரேலியன் குக்கீஸு. அதுக்கே ஆயிக்கோமே அவனுக்கு 4L கிட்ட. ஒரு 10L பட்ஜெட் வச்சு எல்லாருக்கும் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு ரோலி விட்டான் அந்த மாதிரி எதனா இல்லை கொடுக்குறான். டெஸ்லா இல்ல இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐபோன் இல்லனா ஒரு நல்லா பெருசா. அது வந்து மேனேஜ்மெண்ட்டை தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. சரி, மேனேஜ்மெண்ட் இது யாராவது மேனேஜ்மெண்ட்லன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வெல்ஸ்பார்கோ கம்பெனிலன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் கரன்சி பிரகாரம் உங்களுக்கு மிஞ்சி போனா நான் ஒரு $10,000 அதெல்லாம் சப்ப காசு. ஒரு $10,000 இல்லைன்னா ஒரு $20,000 நீங்க போட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் குஷியா நீ தான் பெரிய ஆளுன்னுவாங்க. அவங்களாம் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. அந்த வேலை செய்யறது தான் அவங்களுக்கு ராமா இருக்கிறது. டாப் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கீழே யாரு நம்ம வேலை செய்யறோம் அவங்க ஜாலியா இருக்கும், நம்ம தான் கஷ்டப்படுறோம் அவங்க ஜாலியா இருப்பாங்க. அவங்க என்ன போர்ட் மீட்டிங்ஸ் அந்த மீட்டிங்ஸும் அதையும் ஜாலியா போறாங்க. ஜாலியா இருப்பாங்களா? போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றது இல்லை அவ்வளோ என்ன கஷ்டம். எல்லாம் ப்ரிப்பேர், எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் வரும், அந்த மாதிரி பேசணும், அவ்வளோதான். ChatGPT எல்லாம் சிஓலேருந்து வரும் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி தான் பேசணும். அப்பாங்க இதான் இருக்கணும் போர்ட் மீட்டிங், அவ்வளோதான். ஸ்கிரிப்டடு ஃபுல் டு ஃபுல் ஸ்கிரிப்டடாக தான் செய்யலாம். ஆமாம், ஒரு பிஸ்னஸ்னா அதான். ஒரு க்ரோ ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஸ்கிரிப்ட் தான். க்ரோ ஆகிறதுக்கு தான் ஐடி எம்ப்ளாயி உங்களுக்கோசரம் நிறைய ஐடி டிப்ஸ் கொடுத்துருங்க. அப்பப்போ எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறவங்க பெரியார் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி. கார்பரேட்டில் வாழணும்னா கொஞ்சம் லைட்டாக பக்கெட் பிடிச்சா வாழலாம், இல்லைனா கஷ்டம். கார்பரேட் மட்டும் இல்லை, இப்போ நீ எந்த நீ வேலைக்குன்னு போறீங்கன்னா அந்த இடத்துல நீ பக்கெட் பிடிக்கணும். பக்கெட் பிடிக்கலன்னு எந்த இடத்துல வேலைக்கு போகணும், இல்லைனா வந்துட்டு மேனேஜர்ஸா க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பக்கெட்டில் தான் வரும். பக்கெட்னா அது கொஞ்சம் வேற மாதிரி பக்கெட்டு, இந்த மாதிரி வேற பக்கெட் இருக்குது. இன்னும் நம்ம பக்கெட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரம் எல்லாம் இருக்குது, ரொம்ப இருக்குது. டேங்க்கு இதெல்லாம் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேலண்ட். ஆமாம், நம்மளாம் பக்கெட் எல்லாம் பிடிக்கிறது இல்லை, லைட்டாக பேசுவோம், அவ்வளோதான். லைட்டாக ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கவர் மட்டும் என்ன பண்ணுறது. சரி வட்டா, சரி உஷார் பத்ரம். ஓகே சரி.
சொல்றா வாங்க போகலாம். லெஜண்ட்ஸ் ஓட்ஸ் தான். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் என் ஸ்டமக்கில் தான் ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி அவருக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஃபைபர் இன்டேக் சரியாக பண்ணல. ஓகேவா, நான் வெறும் ப்ரோட்டீன் இன்டேக்கில் இருந்தேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி காப்ஸு ப்ரோட்டீன் இன்டேக் இருந்தால் எங்கள் அம்மா என்ன செஞ்சுங்க, ஃபைபர் இன்டேக் சரியாக பண்ணதுக்கோசரம் ஃபுல் பாடியில் எதுவுமே வெளியே போக மாட்டேங்குது. எல்லாமே உள்ளே போய் அப்படியே ஸ்டிக் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் ஓட்ஸ் வாங்கியிருந்தேன் ஃபைபர் இன்டேக்கு. அதுக்கப்புறமா டேப்லெட்டு போட்டிருக்கேன். நான் போட்டு இந்த பாடி இப்போ நான் சரி பண்ணணும் முடியல. ஒரு மாதிரி ஸ்டமக்கெல்லாம் ஹெவியான பெயின், ஒரு மாதிரி உங்களுக்கு மோஷனே போகலன்னா ஒரு மாதிரி ஆகும்ல அந்த சுச்சுவேஷன்ஸ். வெளியே ஒரு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கூட ஃபைபர்ஸ் சேர்த்துக்கங்க. நீங்கள் ஃபைபர் ப்ரோட்டீன் மட்டும் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வெளியே போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது, அதனால் சொல்கிறேன். ஃபைபருக்கு யூ நீட் டு வெஜிடேபிள்ஸ், அதுக்கு தான் வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்க சொல்கிறது யூஸ்வலாக. வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைபர் இன்டேக் கரெக்டாக இருக்கும். நான் சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நீங்கள் சொல்லலாம் சியா சீட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்கேன்ட்டு. ஆனால் சியா சீட்ஸும் நான் வந்துட்டு நடுவில் நிறைய நாள் எடுக்கல, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருந்துச்சு. அது மிக்ஸ் பண்ணுற டைம் இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டு போயிட்டேன். அதனால தான் இப்போ எனக்கு இந்த அவஸ்தை இருக்குது. போயிட்டு அப்போ வரேன் நான். ஓகேவா, ஃபைபர் இன்டேக் சரியாக பண்ணாததுக்கோசரம் இப்போ எனக்கு ஒரு மாதிரி அப்படியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸாக இந்த ஒரு கண்டினியூஸ் இந்த ஃபீல் இருக்குது. நான் எதுவுமே சாப்பிடல. நான் சாப்பிட்டாலும் டயட்டில் இருக்கிறதுக்கோசரம் நான் ஃபுல் கம்ப்ளீட்டாக இந்த 18 டேஸ் இதில் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இந்த 18 டேஸ் சேலஞ்சில் என்னால் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. உள்ளே இருக்கிறது வெளியே போனால் தானே எதனா தெரியும். எனக்கு உள்ளே இருக்கிறது வெளியவே சரியாக போகவே மாட்டேங்குது. ஸோ தட் ஐம் டேக்கிங் திஸ் டேப்லெட்ஸ். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் டேப்லெட்லாம் எடுக்கணும். அதுக்கோசரம் தான் ஃபைபருக்கோசரம் ஓட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா டாக்டர் கிட்ட கேட்டேன். டாக்டர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைபர் இன்டேக் சரியாக பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி ஆகின்னு இருக்குது. ஸோ தட் யூ நீட் டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஃபைபர் அண்ட் ஆல். அதனால் இப்போதைக்கு இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ, கொஞ்சம் கிளியர் ஆகும். ஃபைபர் இன்க்ளூட் பண்ணின்னு இருக்காங்க. தப்பு பண்ண நான் க்ளீனாக பிளான் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ எப்படியும் உங்கள் பாடி வெயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிராம்ஸ் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணுன்றாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 30 to 35% 30 to 35 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபரும் உங்கள் பாடிக்குள்ளே போகணும். நான் இப்படி தான் நான் வந்துட்டு அதை இதுவே பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக நான் அப்படி தான் பண்ணுவேன். ப்ரோட்டீனும் சரி ஃபைபரையும் சரி. அட்லீஸ்ட் நான் ப்ரோட்டீன் விட்டாலும் ஃபைபர் நான் வேணும். ஃபைபர் இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஆகும்ட்டு. அது இந்த 18 டேஸ் இதுக்கு நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேவே மரம் உழுது நம்மளை ஆப்பாச்சிச்சு. அதில் அது இதுன்னு சொல்லி டோட்டலாக அது 11 டேஸ் இருக்கும் போது எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ரோக்குள்ளே போனேன். வெளியே போலாம் சொல்லிட்டு நான் ஏக்தம் கட்டு 2 சப்பாத்தி என்ன செஞ்சிருந்தாங்களோ அதை தொட்டுக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆனாலும் எனக்கு வந்துட்டு அப்புறமா நான் வெளியே இருக்கும்போது நடுவில் சும்மா செக் பண்ணும்போது அவனை ரெக்கார்ட் பண்ணல. அவனை செக் பண்ணும்போது வெயிட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் அவ்வளோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னத்துக்கு இது பண்ணும்போது தான் என் பாடிக்குள்ளேருந்து எதுவுமே வெளியே போக மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் காலையில் ஏஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாம் க்ளீனாக போயிடுச்சுன்னா யுவர் பீஸ், உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. எனக்கு அது வெளியவே போக மாட்டேங்குது. ஏன்னா என்னோட டயட் அந்த மாதிரி ஆகிட்டு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வயிறு கட்டிக்கிச்சுன்றாங்க எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது. டாக்டர் வந்துட்டு அது இதாகிட்டு இருக்கும், அதனால யூ டேக் திஸ், அதுக்கப்புறமா ஃபைபர் இன்க்ளூட் பண்ணின்னு இருக்காங்க. இப்போதைக்கு நான் வெறும் ஃபைபர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்ஸே வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில எல்லாம் சியா சீட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், நிறைய ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். எல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு அது கூட நான் வந்துட்டு அந்த ஃபைபருக்குன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் எதுனா ஒன்று நடுவில் ஆட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம தான் பெரிய புடுங்கின்ற நினப்பில் நம்ம பண்ணுவோமே. அதனால புடுங்கின்ற நினப்பிலேயே எல்லாம் புடுங்கின்னு போக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. புடுங்கின்னு போச்சுன்னா நல்லா இருக்கும். புடுங்கின்னு வெளியவே போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால யார் டயட் ஃபாலோ பண்ணீங்கனாலும் ஃபைபர் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைபர் இன்டேக் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாயிருது எல்லாத்துக்கும். அதனால ப்ளீஸ் கன்சியூம் ஃபைபர். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபைபர் கன்சியூம் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேங்க் திங் நான் சொல்லணும்னு நினச்சல, அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிங்கிற கோடெக்ட் அக்கௌண்ட் வந்துட்டு கோடெக்ட் 811 அதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு அது வேற அந்த பழைய ஃபோனில் இருக்குது. அந்த பழைய ஃபோனில் இருக்க நம்பரில் இருக்குது. அதை மாற்றவே இல்லை. இந்த நம்பருக்கு நான் வெறும் கோடெக்ட் 811 அக்கௌண்ட் மட்டும் தான் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு RBI ரூல்ஸ் வந்துருக்கான். 10,000 rupees இஸ் லிமிட். 10,000 rupees தான் நீ வந்துட்டு மந்த்லி நீ எடுக்கலாம்.
இல்ல நீ போடலாம் என்ற மாதிரி லிமிட் வந்துட்டு இருக்கான். அதனால நீங்க 10,000 ருபீஸ்க்கு மேல எவ்வளோ நீ ஒரு நீ எடுத்துன்னு போய் 200 ரூபாய் போட்டீங்கனாலும் 150 ரூபாய் போட்டுருவான் சார்ஜஸ். அப்படி இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா நார்மல் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிடுங்க. நார்மல் அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே ஆகாது, உங்களுக்கு கம்ப்ளீட்டா நார்மலைஸ் ஆயிடும் சொல்லிட்டு நார்மல் அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறதா இல்ல இதையே மெயின்டைன் பண்றதா இல்ல வேற எதுனா பிளான் பண்றதான்னு அதை பார்க்கணும். அதனால நம்மளால அங்கேயோ போயிட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் போட்ட பிறகு இந்த ஆர்பிஐ புதுசா ரூல்ஸ் எடுத்துன்னு வரான். ரூல்ஸ் போட்ட பிறகு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பேங்க்ல போயிட்டு பேசி பேங்க்ல போயிட்டு இல்ல எனக்கு ரிவர்சபிள் பண்ணு இல்ல அக்கௌண்ட் என்ன சொன்னனால இட்ஸ் யூஸ்லெஸ். ஏன்னா அட் லாஸ்ட் ஆர்பிஐ ஹூஸ் கோயிங் டு டிசைட் எவ்ரிதிங். அவனோட சிக்னேச்சர் ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கிற நோட்டை வச்சு தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸே பண்ணின்னு இருக்கோம். அதனால we have no other options than that. சரி இப்போதைக்கு எனக்கு முடியல, ஒரு மாதிரி ஸ்டமக்கெல்லாம் இதுவா இருக்கு, ஒரு மாதிரி இரிட்டேஷன்ல இருக்கேன். நான் போயிட்டு திரும்பி சுடுதண்ணி என்னென்னவோ சொல்றாங்க எங்க அம்மா, இதெல்லாம் பண்றா எல்லாம் சரியாகும்ட்டு அதெல்லாம் பண்றேன். பண்ணிட்டு கொஞ்சம் என் பாடியை ரெடி பண்றேன். ஓகே, நாளைக்கு சந்திக்கிறேன். நான் இப்போ நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம HTML டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுவோம், ரெக்கவரி ஆகும். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். வட்டா.